என்ஆர் காங்கிரஸ்ன்னு ரங்கசாமி வந்தார். ஸோ அதனால் அவருக்கு வந்து பாஜகவோட இருக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கல. வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிறாரு. அதனால் என்னுடைய புரிதல் என்னென்னா, தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ தாவேகா என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி மாதிரி வச்சு ஆட்சி அமைப்பது, தேர்தலில் போட்டியிடுவது, இது மாதிரி காரியங்களில் போவாங்கன்றது தான் என்னுடைய புரிதல். அது வரைக்கும் இவர் வந்து பிஜேபியை வச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா இவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அதனால் காரணமாக ஆட்சியில் தொடரணும், முதல்வர் பொறுப்பில் நீடிக்கணுன்றதுக்காக இந்த உறவு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட உள்ளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குதுனாலும் அவர் வந்து இப்போதைக்கு அவங்கள கை கழுவலை. ஆனால் கழுவிடுவார்ன்றது என்னுடைய இது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த தியரி, இதே தியரி அதிமுக கூட்டணிக்கு பொருந்துமா? தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்னால் எப்படி சூழ்நிலை வருதுன்னு தெரியாது. இப்போ தேர்தல் வந்துங்க முடிவுகளை பொறுத்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது தானே திமுக கொள்கை. இன்னைக்கு 2 பேரும் ஒன்றா சேர முடியாததுக்கு பல காரணங்களில் ஒன்று பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது தான்.